अस्युत्तरस्यां दिशि देवतात्मा हिमालयो नाम नगाधिराजः पूर्वापरौ तोयनिधिवगाह्य स्थितः पृथिव्या इव मानदण्डः. ஸோ போன கிளாஸ்ல இந்த 34வது ஸ்லோகத்தோட நிறுத்தினோம். அபி துவத் ஆவர்ஜித வாரி சம்பிருதம் பிரவாலம் பிரவால மாசம் அனுபந்தி வீருதாம் சிரோஜ்ஜித ஆலக்தக பாட்டலேனதே துலாம் எது ஆரோகதி தந்த வாசசா. ஸோ வந்து கான்டெக்ஸ்ட் இங்க என்ன அப்படின்னா, பரமேஸ்வரன் வந்து பார்வதியை பார்க்க வரார் ஹிமவத் பர்வதத்துல. ஸோ அங்க வந்து அவகிட்ட முதல்ல வந்து எடுத்த உடனே தன் மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிறத சொல்லாம அவளுடைய குஷலத்தை விசாரிக்கிறார். எப்படி வந்து இந்த மாதிரி தபஸ்ல ஈடுபட்டு இருக்கியே, உனக்கு ஜலம் கிடைக்கிறதா, உனக்கு வந்து இந்த இதுக்கு தர்பைகள்லாம் கிடைக்கிறதா, அந்த மாதிரி கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீ தான் இந்த லதா இதெல்லாம் வந்து வளர்த்த தந்தவாசசா. தந்தவாசகா அப்படிங்கிறது நம்ம உதடுன்னு பார்த்தோம். ஸோ அதுக்கு சமானமாக இந்த கொடிகளினுடைய பல்லவங்கள், அந்த லீவ்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறதோட முடிச்சோம். அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, ஒரே நிமிஷம். அபிப்பிரசன்னம் ஹரிணேஷு தே மனः கரஸ்ததர்ப பிரணய அபராதிஷு யஹ உத்பல ஆக்ஷேப சலைஹி விலோச்சனைஹி தவ அக்ஷி சாதிருஷ்யம் இவ பிரயுஞ்சதே. அதாவது இந்த அபராதிஷுங்கிறதுக்கு இன்னொரு பாட்ட பேதங்கள் நிறைய இருக்கு. இன்னொரு டெக்ஸ்டில வந்து பிரணய வேறு நிமிஷம் பிரணய அபகாரிஷுன்னு வருது, இங்க வந்து அபராதிஷுன்னு வருது. ஸோ வந்து என்ன, நம்ம அபராதிஷுன்னு வச்சுருந்தா நாராயண பண்டிதர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். ஸோ அதுபடியே போகலாம். ஹரிணேஷு தேமனஹா அபிப்பிரசன்னம் அப்படிங்கிறது கேள்வி. ஹரிணேஷு, இந்த ஹரிணங்கள் இருக்கே, இந்த மான்கள் இருக்கே, அவைகளிடத்தில் தே மனஹா உன்னுடைய மனசானது அபிப்பிரசன்னம் சந்தோஷமா இருக்கா அப்படின்னா, ஏன் வந்து ஹரிணங்கள் கிட்ட போய் அவளுக்கு ஏதாவது ஒரு துவேஷமோ கோபமோ வரப்போறதா? இல்லையே. ஏன் அப்படின்னா, அந்த ஹரிணங்களுக்கு என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா, கரஸ்த தர்ப பிரணய அபராதிஷு ஹரிணேஷு. கரஸ்தம் அப்படின்னா கரேஸ்திதம், கையில இருக்கிற தர்பம். தர்பத்தை, அந்த தர்பைய பிரணய, அதுல இருக்கிற ஒரு பிரீத்தியினால அதை வந்து அபகரிக்கணுங்கிற ஒரு புத்தியோட அந்த ஹரிணங்கள் நின்றுட்டு இருக்கு. ஸோ இவ வந்து அவளுடைய தைனிக காரியத்துக்கோசரம் அந்த தர்பைகளை எடுத்துட்டு வரா. எடுத்துட்டு வர சமயத்துல இந்த ஹரிணங்கள் என்ன பண்றது, இந்த தர்பைய வகையிலேருந்து பிடுங்கிடலாமா, நம்ம வாயிலேருந்து கவிழலாமா அப்படிங்கிற ஒரு அபராதி அப்படிங்கிறது, அந்த மாதிரி கவரணுங்கிற ஒரு புத்தியோட இருக்கின்ற ஹரிணேஷு தே மனஹா அபிப்பிரசன்னம் அப்படின்னு கேட்கிறார். மேல அது என்ன பண்றது தெரியுமோ, யஹ உட்பல ஆக்ஷேப உட்பல ஆக்ஷேப சலைஹி விலோச்சனைஹி தவ அக்ஷி சாதிருஷ்யம் இவ பிரயுஞ்சதே. ஸோ இந்த நமக்கு வந்து யாராவது ஒருத்தரை பிடிச்சி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவளை மாதிரியே பேச ட்ரை பண்ணுவோம், அவளை மாதிரியே கைத்தட்ட ட்ரை பண்ணுவோம், அவளை மாதிரி நடக்க ட்ரை பண்ணுவோம். when we were young, not at this stage. ஸோ அந்த மாதிரி இந்த 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 மான்கள் வந்து என்ன பண்றது அப்படின்னா, உட்பல ஆக்ஷேப சலைஹி விலோச்சனைஹி. உட்பலம் அப்படிங்கிறது நீலோத்பலம், ப்ளூ லோட்டஸ். அதனுடைய ஆக்ஷேபம் அப்படிங்கிறது அசைவுது, அசைதல். அந்த உட்பல ஆக்ஷேப சலைஹி, அதே அந்த உட்பலங்கள் அசைஞ்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி விலோச்சனைஹி கண்களினால் என்ன பண்றது அப்படின்னா, தவ அக்ஷி சாதிருஷ்யம் இவ பிரயுஞ்சதே. அப்படியே உட்பிரேட்சைங்க, உன்னுடைய அக்ஷிக்கு சமானமாக தன்னை பிரசன்ட் பண்ணிக்கிறது. இவளுடைய கண்ணு வந்து எப்படி வந்து லோல திருஷ்டியோ லோல விலோச்சனமோ இங்கேயும் அங்கேயும் இது பண்ற மாதிரி இருக்கோ, அந்த மாதிரி உட்பல ஆக்ஷேப ஜலைஹி விலோச்சனைஹி தவ அக்ஷி சாதிருஷ்யம் இவ பிரயுஞ்சதே அப்படின்னு இது வந்து பரமேஸ்வரன் வந்து பார்வதியை பார்த்து இந்த வாக்கியங்களை சொல்றார். அத தபஸ்வி ஜனானாம் அவசிய கர்த்தவியம் அத்தியந்த அசாத்தியம் ச கோபஜயம் பிரிச்சதி. ஸோ அடுத்தது ஒன்னொன்னா கேட்டுண்டு வர்றார். கேட்டுண்டு வரும்பொழுது அடுத்தது என்ன கேட்கிறார் அப்படின்னா, தபஸ்வி ஜனானாம் அவசிய கர்த்தவியம், தபஸ்வி ஜனங்களால நிச்சயமாக பண்ண வேண்டிய அத்தியந்த அசாத்தியம், வெரி டிஃபிகல்ட் டு சாதிக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி அத்தியந்த அசாத்தியம் கோபஜயம், கோபஸ்ய ஜெயம் கோபஜயம், அந்த கோபத்தை வெற்றி கொள்வது அப்படிங்கிறது
ரொம்ப ரொம்ப கஷ்டம், தபஸ்வி ஜனங்களுக்கே கஷ்டம் அப்படின்னா, அண்ட் தபஸ்வி ஜனானாம் அவசிய கர்த்தவியம். சும்மா வந்து தபஸ் பண்ணிட்டு மெடிடேஷன் பண்ணிட்டு எல்லாரையும் திட்டின்னு இருந்தான்னு வச்சுக்கோங்க, அந்த தபஸனுடைய பலனே இல்லை. பிடி ஜாபம் அப்படின்னு எப்போ பார்த்தாலும் கொடுத்துட்டா எவ்ரி டைம் அவ கொடுக்கும்போது அவளுடைய சக்திங்கிறது க்ஷீணமா போறது, அதுல டவுட்டே கிடையாது. ஸோ அதனால என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தபஸ்வி ஜனங்களினுடைய அவசிய கர்த்தவியம் என்ன அப்படின்னா, இந்த சாரி சார் சாரி ம் சாரி தபஸ்விஜன அவசிய கர்த்தவியம் அத்தியந்த அசாத்தியம், வெரி டிஃபிகல்ட் டு அச்சீவ். அப்படி இருக்கின்ற அந்த கோப ஜெயம் பிரிச்சதி, அந்த கோபஸ்ய ஜெயம் பிரிச்சதி, எப்படி வந்து அந்த கோபத்தை நீ வின்னோவர் பண்ண போற. தே மனஹா ஹரிணேஷு பிரசன்னம் அப்படி, ஃபர்ஸ்ட் கேள்வி அதான். தே மனஹா, தேங்கிறது தவ, தவ மனஹா உன்னுடைய மனசானது, ஹரிணேஷு இந்த மான்களிடத்தில் பிரசன்னம் சந்தோஷமா இருக்கா, அது வந்து கண்டென்டடா இருக்கா, அவளை பார்த்தா உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கிறார். தே தவ மனஹ சித்தம் ஹரிணேஷு மிருகேஷு விஷயசப்தமி செய்யம். ஸோ வந்து இங்க என்ன அப்படின்னா, உன்னுடைய மனசானது இந்த ஹரிணேஷு இந்த ஹரிணங்களிடத்தில் சந்தோஷமா இருக்கா. ஹரிண விஷயம், அதாவது இந்த மனசினுடைய சித்தத்துக்கும் அந்த ஹரிணேஷு அந்த சப்தமிக்கும் ஒரு சம்யோக சம்பந்தம்லாம் கிடையாது. அந்த ஹரிண இடத்தில் உன்னுடைய மனசானது இதுவா இதுவா இருக்கா, சந்தோஷமா இருக்கா அப்படிங்கிறதுனால விஷய சப்தமிங்கிறார் இந்த இடத்த. ஹரிண விஷயே பிரசன்னம் கச்சித்து இத்தியர்த்தா. ஹரிண விஷயே ஹரிணத்தினுடைய சம்பந்தத்துல உனக்கு வந்து பிரசன்னமா சந்தோஷமா. ஸ்வதः மனோஹரேஷு நிரபராதேஷு தேவ்யாக பிரசாத அபாவே ஹேதும் ஆசங்கதே. மானை போய் யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? அஹ்? யானையை பிடிக்காம இருக்குமா? யானை பிளறித்துனா பயந்து ஓடி போயிடுவோம். நம்ம வந்து எனக்கு பாம்பு ரொம்ப பிடிக்கும்னு யாரும் சொல்ல மாட்டான். சரியா? ஸோ ஆனா இங்க வந்து என்ன அப்படின்னா, ஸ்வதக மனோகரேஷு பை நேச்சரே ரொம்ப மனதை கவரக்கூடியதும், நிரபராதேஷு ஒரு தப்பும் செய்யாத அந்த ஹரிணங்களிடத்தில் தேவ்யாகா பிரசாத அபாவே ஹேதும் ஆசங்கதே. தேவியான இவளுக்கு பிரசாதகனா அவளுடைய ஒரு அனுகிரகம் இல்லைன்னா சந்தோஷா, அதனுடைய அபாவே அது இல்லாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கரஸ்த தர்ப பிரணய அபராதிஷு இது. அவைகள் என்ன பண்றதாம், அந்த அந்த ஹரிணங்கள் கரஸ்தம் இவ கையில வச்சுட்டு இருக்கிற தர்பைய, அதனுடைய தர்ப விஷயத்துல ஒரு பிரணயம், பிரணயம்னா ஒரு ஆசை, அந்த ஆசையினால் அபராதிஷு அதை எப்ப எப்ப அந்த கவலம் அப்படியே புடிங்கிடலாம் அப்படின்னு ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதனால மனோகரேஷு அப்படி நிரபராதேஷு தேவ்யாக கொஞ்சம் பிரசாத அபாவக பவித்தும் சக்கியதே அப்படிங்கிற ஒரு டவுட்டோட ஒரு ஆன்டிசிபேட் பண்ணிட்டு இவர் கேட்கிறார். அவளுக்கு நிச்சயமா அந்த மான்கள் கிட்ட கோவம் இல்லை. கரஸ்தானாம் ஹோமாதி காரிய நிர்வர்த்தனார்த்தம் தேவி கரஸ்திதானாம் அர்த்தம். கரஸ்தானாம் அப்படின்னா ஹோமாதி காரிய, ஹோம காரியங்களினுடைய நிவர்த்தனார்த்தம் செய்வதற்கோசரம், தேவி கரஸ்திதானாம் தர்பானாம் தேவியினுடைய கையில இருக்கின்ற தர்பகிகளினுடைய பிரணயாது பிரார்த்தனாத் ஹேதோஹோ. ஸோ அதை பிரார்த்திக்கும் பொருட்டு அபராதிஷு அவைகள் வந்து என்ன அப்படின்னா, அவைகள் அபராதவத்சு, அவ வந்து ஏதோ ஒரு ஒரு தைனந்திக ஹோம காரியத்துக்கோசரம் எடுத்துட்டு தர்பை கிட்ட இவைகளுக்கு வந்து ஒரு பிரார்த்தனா எனக்கு கொடு, இல்லைன்னா அதை எப்ப எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு புத்தி இருக்கிறதுனால அந்த மனோகரேஷு அபி ஹரிணேஷு அவைகள் வந்து ஒரு கொஞ்சம் அபராதவத்சு தான் அப்படின்னு சொல்றார். நகி அவசிய கர்த்தவிய கர்ம நிவர்த்தனார்த்தம் ஆத்மனா பிரயத்ன ஆனீதானாம் தர்பாணாம் பிரார்த்தனையா ஜாதः கோபः சக்கிய பரிகாரோ பவதி ந சக்கிய பரிகாரோ பவதி. அவசிய கர்த்தவிய கர்ம நிர்வர்த்தனார்த்தம் நிச்சயமா பண்ணணும் அப்படிங்கிறதுக்கோசரம் ஒண்ணு இன்னைக்கு வந்து பூஜைக்கு இந்த இந்த மாதிரி ஒரு நெய்வேத்தியம் நம்ம வந்து முந்திரிய வறுத்து வச்சிருப்போம். அது வந்து எடுத்து டபால்னு யாராவது சாப்பிட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, அது நம்ம கோவம் தானே வரும். ஸோ அவசிய கர்த்தவிய கர்ம நிர்வர்த்தனார்த்தம் ஆத்மனா பிரயத்ன ஆனீதானாம், ஆத்மனா தன்னால் பிரயத்னைஹி ஆனீதானாம் பிரயத்தனப்பட்டு எடுத்துக்கொண்ட வரப்பட்ட தர்பானாம் பிரார்த்தனையா அந்த தர்பைய கேட்கறதுனால ஜாதக கோபக ந சக்கிய பரிகாரா. சரியா? அந்த உண்டான அந்த கோபமானது பரிகாரத்துக்கு உட்பட்டது இல்லை. ததாபி கிந்தே மனஹ ஹரிணேஷு பிரசன்னம் பவதி அப்படின்னு கேட்கிறார். இந்த மாதிரி இந்த பொல்லாத மான்கள் இருக்கு பாரு, ரெடியா உன் கையிலேருந்து
எப்படா வந்து அதை அப்படியே கவலிக்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிற அந்த ஹரிணங்கள் கிட்ட உனக்கு கோவம் இல்லையோனோ சந்தோஷமா தானே இருக்கே அப்படின்னு கேட்கிறார். அயமேவஹி மகாமுனீனாம் சுபாவா, ஏன்னா அதுதானே சொல்லிட்டு வர்றார். முனிவர்களுடைய ஒரு தபசையே தாண்டுற அளவுக்கு தபஸ் பண்ணிருக்கா பார்வதி அப்படின்னா, முனிஜன விருத்திய மனோவிருத்திய தாண்டுற அளவுக்கு அவளுக்கு ஒரு மெச்சூரிட்டி. அவ வந்து பாலா அப்படின்னு பார்த்தோம், சின்ன குழந்தை, நீ போய் காட்டுல உன்னால வாழ முடியுமான்னு தானே முதல் சர்க்கத்துல பார்த்தோம். நாரதர் சொன்னதுக்கு அப்புறம் அவர் வந்து இங்க வந்து தபஸ் இவருக்கு வந்து பணிவிட செய்ய வரா. வந்தப்புறம் இந்த மாதிரி மன்மதன் எரிக்கப்பட்டான். அதுக்கப்புறம் தபஸ்ல ஈடுபடுறா, பஞ்சாக்னி தபஸ் பண்றா எல்லாம். அது எப்படி வந்து நான் வந்து ஐ வில் டேக் த டிஃபிகல்ட் பாத்து, ஆனா என்னோட மைண்ட் செட் அதே மாதிரி கோவமா இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துல சரி வராது. இங்க என்ன அவளுக்கு அப்படின்னா, அயமேவஹி மகாமுனீனாம் ஸ்வபாவக, மகாமுனிகளுடைய சுபாவம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அவளுக்கு வந்து கோபம்ங்கிறது வராது. யாராவது அவளை ப்ரொவோக் பண்ணா கூட அவளுக்கு கோபம் வராது. எது என்ன சுபாவம் அப்படின்னா, எது சாபராதே அபி ஜனே தயாவத்வம் இதுவாக, அபராதமே பண்ணிட்டா கூட அவ கிட்ட என்னன்னா தயே சுபாவோட இருக்கிறது தான் மகாமுனீனாம் ஸ்வபாவக. தாதிருஷः ஸ்வபாவः பார்வத்யாம் அபி வித்யதே இது கவினா உக்தம். அத மிருகாணாம் மனோகரத்வ பிரதிபாதன வியாஜேன பூர்வவது தேவி சித்த ஆவர்ஜனார்த்தம் யாதார்த்திய மனோகர பிரியவச்சனம் ஆக. ஸோ இப்போ வந்து இவர் எதுக்கு வந்து இந்த மான உனக்கு பிடிக்குமான்னு கேட்குறார் அப்படின்னா, முன்ன மாதிரியே தான் அந்த ஆவர்ஜனம்னு பார்த்தோம் இல்லையா. ஆவர்ஜனம்ங்கிறது வின்னோவர், அட்ராக்ட் பண்றது. ஸோ என்ன, மிருகானாம் மனோகரத்துவ பிரதிபாதன வியாஜேன, இந்த மிருகங்கள் வந்து வெரி அட்ராக்டிவ் அப்படிங்கிறத சொல்றதுனால அந்த வியாஜேன தாதிருஷ நிமித்தேன பூர்வது முன்னாடி சொன்ன மாதிரி தேவி சித்த ஆவர்ஜனார்த்தம் யாதார்த்திய மனோகரம் பிரியவச்சனம் ஆக, தேவியினுடைய சித்தத்தை கவர்வதற்கோசரம் யாதார்த்திய மனோகரம், யதார்த்தத்தை மீறாத, அதாவது அது வந்து நம்பவே முடியாது. அந்த மாதிரி ஒருத்தர் பிரைஸ் பண்ணான்னு வச்சுக்கோங்க, நீங்க ஜோக்கு தானே அடிக்கிறீர்கள் அப்படின்னு நம்மளே கேட்டுருவோம். நீங்க வந்து என்ன அனாவசியமா தானே பிரைஸ் பண்றீங்க. இங்க வந்து யாதார்த்திய மனோகரம், யதார்த்தைஹி சகிதம், யதார்த்த யுக்தம், வித்தின் த பார்டர் ஆஃப் அந்த யாதார்த்தியம் எவ்வளோ இருக்கோ அந்த யதார்த்த தன்மை, அதாவது ரியாலிட்டி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு உட்பட்ட மனோகரம் பிரியவச்சனம் ஆக. ஏ உத்பல ஆக்ஷேப சலைஹி விலோச்சனைஹி தவ அக்ஷி சாதிருஷ்யம் பிரயுஞ்சதே இவ இதி. ஸோ ஏ மிருகாஹா, எந்த மிருகங்கள், ஆக்ஷேப சப்தா திரவியபரா, ஆக்ஷேபா அப்படிங்கிறதே சஞ்சலகாங்கிற ஒரு அர்த்தம். ஸோ அது வந்து அந்த சஞ்சலம்ங்கிறது எதுல இருக்கும், ஒரு திரவியத்துல தான் இருக்கும். ஒரு பொருள் தான் ஆடும், ஒரு விஷயம்தான் ஆடும். வெறும்ன ஒரு வேக்யூம்ல ஏதாவது ஒன்று ஆடித்துன்னா அது பேர் காத்து இல்லையா. ஸோ ஆக்ஷேப சப்தா அத்த திரவியபரா. ஆக்ஷிப்பியமானம் உட்பலம் உட்பல ஆக்ஷேபா. ஸோ வந்து ஆட்டப்படுகின்ற அந்த உட்பலம் அப்படிங்கிறது நீலோத்பலம், ப்ளூ லோட்டஸ், அது உட்பல ஆக்ஷேபா, அதாவது ஷேக்கிங் ப்ளூ லோட்டஸ்ன்னு சொல்லலாம். தத்வது சலைஹி, அது போல ஆடுகின்ற, சலைஹினா சஞ்சலைஹி, ஸ்திரமா இல்லாத ஆடுகின்ற, விலோச்சனைஹி அக்ஷி சாதிருஷ்யம் அக்ஷி அனுகரணம் பிரயுஞ்சத இவ அப்படிங்கிற உட்பிரேட்ச போட்டிருக்காரு. ஸோ உன்னுடைய அக்ஷி சாதிருஷ்யத்தை, உன்னுடைய அக்ஷி வந்து எப்படி வந்து விலோலலோச்சனமா இருக்கோ அதே மாதிரி உட்பல ஆக்ஷேப சஞ்சலைஹி விலோச்சனைஹி உன்னுடைய அக்ஷி சாதிருஷ்யம், அக்ஷி அனுகரணம், அனுகரணம்னாலே அப்படியே வந்து இமிட்டேட் பண்றதுன்னு அர்த்தம். அத பிரயுஞ்சத இவ பிரயுஞ்சானாக இவ திருஷ்யந்தே, லிட்ரலி இது அப்படியே மான் வந்து இவ்வளவு பார்த்து பண்ணித்துன்னு இல்லை, அந்த மாதிரி காணப்படுகின்றதுன்னு ஒரு உத்பிரேட்ச போடுறார். யதா ஹீனகுணாக கேச்சன மகாஜனைஹி சாதிருஷ்ய மாத்திரமபி லப்தும் பிரயத்னேன தானு வியாபார வேஷாதிபிகி அனுகுர்வந்தி ததா இது பாவ. பாவம், இங்க வந்து இந்த ஹரிணங்கள் வந்து ஹீனகுணாக இல்ல, ஹீனகுணாக அப்படின்னா கொஞ்சம் இன்ஃபீரியரா இருக்கிறவா, தன்னுடைய பாஸ், தன்னுடைய தன்னுடைய பெட்டரா இருக்கிற தன்னுடைய குரு, தன்னுடைய முதலாளி, அவளுடைய கேச்சன மகாஜனைஹி சாதிருஷ்ய மாத்திரமபி லப்தும், அவளை மாதிரியே ட்ரெஸ் பண்ணிக்கிறது, அவளை மாதிரியே நடந்து போகுது. இப்போ இந்த சினிமா ஆக்ட்ரஸ் எல்லாம் பார்த்து பண்றாளோனோ, ஆக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம், அந்த மாதிரி மகாஜனைஹி சாதிருஷ்ய மாத்திரமபி லப்தும், கொஞ்சமான அவளை மாதிரி நான் இருக்கேன்னு யாரா சொல்ல மாட்டாளா அப்படிங்கிறதுக்கோசரம் பிரயத்தனேன தே மேக் அன் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் டு டூப்ளிகேட், அவளை மாதிரி டூப்ளிகேட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவான். தானு வியாபார வேஷாதிபிகி, தன்னுடைய வியாபாரம், வியாபாரம்னா ஆக்டிவிட்டி, அதனாலையும் வேஷம்னா போட்டுக்கிற அணிகலம் ஆகாரியம் எல்லாமே, வேஷாதிபிகி அனுகுர்வந்தி தே ஃபாலோ
ததா இதி பாவ. ஸோ அதே மாதிரி இந்த இந்த மான்களும் என்ன பண்றதுன்னா, அபராதிஷு அப்படி ஹரிணேஷு, அவளுடைய மனசானது பிரசன்னமா தானே இருக்கு அப்படின்னு கேட்கிறார். ஏன் அப்படின்னா, முனிஜனங்களினுடைய விருத்தியே என்ன அப்படின்னா, எங்க வந்து கோபம் வரணுமோ அங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்றவாதான். மேலும் அந்த மிருகங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, இவளுடைய உட்பல ஆக்ஷேப சலைகி விலோச்சனைகி, தன்னுடைய அந்த மாதிரி விலோச்சனங்களால இவளுடைய அக்ஷி சாதிருஷ்யத்தை பிரயுஞ்சத இவ, அவைகள் வந்து அப்படியே ஃபாலோ பண்றது போல இருக்கு. சரிக்கா. அபிப்பிரசன்னம் ஹரிணேஷு தே மனஹ கரஸ்த தர்ப பிரணயாபராதிஷு ய ய உத்பல ஆக்ஷேப சலைர் விலோச்சனைகி தவாக்ஷி சாதிருஷ்யம் இவ பிரயுஞ்சதே. அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, यदुच्यते पार्वती पापवृत्तये न रूपम् इत्यभिचारी न रूपम् इति अव्यभिचारी तद्वचः तथा हि ते शीलम् उदारदर्शने தபஸ்வினாமபி உபதேசதாம் கதம் அப்படிங்கிற. ஸோ இங்க பார்வதி உதார தர்ஷனே, இது ரெண்டுமே அவளுக்கு சம்போதனமா கூப்பப்படுறது. ஸோ ஹே பார்வதி, எது உச்சதே, எது சொல்லப்படுகிறதோ, எது சொல்லப்படுகிறது, பாபவிருத்தையே ந ரூபம் பிராபவிருத்தையே இது எது வச்சக உச்சியதே தது அவ்யபிச்சாரி. அங்க கொண்டு போய் சேர்த்துக்கணும். சரியா? ஹே பார்வதி, ஹே பார்வதி, ரூபம் ந பிராபவிருத்தையே, ஒரு நல்ல ஒரு ஆகாரம் ஒரு நன்னா இருக்கான்னு வச்சுக்கோங்க. அழகுன்னு சொல்ல மாட்டேன் நான், பார்க்கறதுக்கு ஒருத்தரை பார்த்த உடனே சொல்லுவோம்ல, அவ வந்து பிளசண்டா இருக்கா, ஐ டோன்ட் திங்க் அவ அந்த மாதிரிலாம் தப்பு பண்ண மாட்டான்னு. சி அப்பியரன்சஸ் ஆர் டிசெப்டிவ்ங்கிறது அது அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல வருது. ஜென்ரலி வந்து என்னன்னா, சாமுதிரிகா லட்சணத்துல ந ரூபம் பாபவிருத்தையே, ஒருத்தரனுடைய ஆகாரம் நன்னா இருந்துடுத்து அப்படின்னா, அதாவது ஆகாரம்ங்கிறது நாட் த பியூட்டி, அவளுடைய கண்ணுனுடைய மூமெண்ட். சில பேர்லாம் பார்த்தேன்னா கண்ணு ஏதோ ஒரு திருட்டுத்தனம் பண்ற மாதிரியே இருக்கும், கண்ணை பார்த்தே பேச மாட்டான். அண்ட் அவ வந்து மனசு ஏதோ ஒன்று ஓடிண்டே இருக்கும் அவளுக்கு. அவளுக்கு வந்து ஒரு டைரக்ட் வாக்குங்கிறதே இருக்காது. அதை தான் வந்து ஆகாரம்னு சொல்றான், நாட் த பியூட்டி. ந ரூபம் பாபவிருத்தையே, ஒரு நல்ல ஆகாரம்ங்கிறது பாப்பத்துக்கு உட்பட்ட விற்த்தியை செய்யாது. பாபவிருத்தையே நபவதி, பாப்பத்துக்கு பாப்பத்தினுடைய விற்த்தியாக ஆகாது. இது எது வச்சக உச்சியதே, இது எது வச்சக உச்சியதே தது அவ்யபிச்சாரி. விபச்சாரினா துஷ்டம்னு அர்த்தம், தப்புன்னு அர்த்தம், தவறுன்னு அர்த்தம். அவ்யபிச்சாரினா இட் இஸ் கரெக்ட், இட் இஸ் த ரியல் ட்ரூத் இஸ் ந ரூபம் பாபவிருத்தையே, நல்ல ஆகாரம் இருக்கிறவா பாப விஷயத்துல ஈடுபட மாட்டா. ததாகி ஹே தே ஷீலம், உன்னுடைய ஷீலம்ங்கிறது கான்டக்ட், உன்னுடைய கான்டக்ட் ஆனது ஹே உதார தர்ஷனே, உதாரம் அப்படின்னா ஒரு கம்பேஷனேட் ஆன பார்வையோட இருப்பவளே. ஸோ ஹே உதார தர்ஷனே தே ஷீலம், உன்னுடைய இந்த கான்டக்ட் ஆனது தபஸ்வினாமபி உபதேசதாம் கதம், யாருக்கு வந்து ஒரு உபதேச ரூபமாக உன்னுடைய சீலம் இருக்கு அப்படின்னா தபஸ்வினாம் அபி. அபி அப்படிங்கிற ஒரு பதத்துக்கு அங்க சுவாரஸ்யம், சாதாரண மனுஷாளுக்கு இல்ல, தபஸ்வினாம் அபி, தபஸ்வி ஜனங்களுக்கு கூட உன்னுடைய இந்த கான்டக்ட் அப்படிங்கிறது உபதேச அர்ஹதாம், உபதேசத்துக்கு விஷயமா இருக்கு. புரியுறதா? ஆனா இருக்குல்ல இந்த ஸ்லோகம். எது உச்சியதே பார்வதி பாபவிருத்தையே ந ரூபம் இத்யவ்யபிச்சாரி தத்வச்சः ததா ஹி தே ஷீலம் உதாரதர்ஷனே தபஸ்வினாமபி உபதேசதாம் கதம். என்ன சொல்றார் அப்படின்னா, இத்தம் தபஸ்வி ஜன உச்சிதம் குஷலம் பிருஷ்டுவா புனரபி தத் அனுப்பிரவேசார்த்தம் அர்த்தியானி பிரியவச்சனானி தத் கிருத தப பிரசம்சா முகேன பிரயுங்கே த்ரிபிஹி ஸ்லோகைஹி. தத்ர ஆதௌ ஏகதேசவர்ணனத்வாரேண பிரகிருதம் அங்கவர்ணனமபி சமஸ்தாங்கவர்ணனேன பிரபஞ்சயதி. ஸோ வந்து என்ன அப்படின்னா, இத்தம் தபஸ்விஜன உச்சிதம் குஷலம் புருஷ்டுவா. ஸோ முதல்ல அந்த 3 ஸ்லோகத்துல என்னத்தை கேட்டார் அப்படின்னா, தபஸ்வி ஜனங்களுக்கு இன் காமன் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கேட்டுன்னு வந்தார். ஸோ தபஸ்வி ஜன உச்சிதம் குஷலம் புருஷ்டுவா கேட்டுட்டு புனரப்பி மறுபடியும் தது அனுப்பிரவேசார்த்தம் அர்த்தயதி பிரியவச்சனானி. ஸோ அனுப்பிரவேசார்த்தம் அப்படின்னா ஃபர்தரா அந்த இதை கண்டினியூ பண்றதுக்கு பிரியவச்சனானி அர்த்தியானி பிரியவச்சனானி, ரொம்ப ப்ளீசபிளாக இருக்கின்ற பிரியமான வச்சனங்களை தத் கிருத தப பிரசம்சா முகேன
அவ செஞ்ச அந்த தபஸனுடைய தபசா பிரசம்சா, அந்த தபஸனுடைய புகழ்வதின் மூலமாக பிரசம்சா முகேன பிரயுங்கே திரிபிஹி ஸ்லோகைஹி தத்ர ஆதௌ ஏகதேச வர்ணனத்வாரேண பிரகிருதம் அங்கவர்ணனமேவ சமஸ்த அங்கவர்ணனேன பிரபஞ்சயதி. ஸோ வந்து என்ன அப்படின்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்றதுக்கு முன்னாடி அவளுடைய மொத்த அங்கவர்ணனம், பிரகிருதம் அங்கவர்ணனமேவ சமஸ்த அங்கவர்ணனேன பிரபஞ்சயதி. பிரபஞ்சயத்தினா விஸ்தாரயத்தின்னு அர்த்தம். அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றாருன்னு அர்த்தம். ஸோ வந்து ஏகதேச வர்ண தத்திர ஆதவ் ஏகதேச வர்ணனத்வாரேன பிரகிருதம் அங்கவர்ணனம் ஏவ சமஸ்த அங்கவர்ணனேன. ஸோ ஒன்று ஒன்றா சொல்றதுக்கு முன்னாடி அவளுடைய மொத்த அங்கவர்ணனம், அதுதானே ந ரூபம் பாபவிருத்தையேன்னு சொல்றது, அவளுடைய மொத்த ஆகாரத்தை வச்சுன்னு சொல்றாரு. சரியா? பார்வதி ரூபம் பாபவிருத்தையே ந இது எது உச்சதே தது வச்சக அவ்யபிசாரி. இதான் அன்வயம். அத்த பார்வதி இது தேவி சித்த ஆவர்ஜனார்த்தம் ஆபிஜாத்திய பிரதிபாதன பரம் சம்போதனம். புரியுறதா? சோ திருப்பியும் தேவி பார்வதின்னு ஏன்னா பர்வதஸ்ய அபத்தியம் ஸ்திரீயவோ. எப்போ வந்து நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியோ கல்யாணத்துக்கு அப்புறமோ ஒரு ஸ்திரீயை பிரீத்தி பண்ணணும் அப்படின்னா அவன் பிறந்தாத்து விஷயத்தோட பெருமையோட சேர்த்து சொன்னாதான் பிரீத்தி பண்ண முடியும் இல்லையா? சோ பார்வதின்னு அட்ஜெக்டிவ் கொடுத்தது என்ன, ஏன் கூப்பிட்டார் அப்படின்னா, தேவி சித்த ஆவர்ஜனார்த்தம், தேவியினுடைய சித்தம் மனதை ஆவர்ஜனார்த்தம். அகைன் இந்த ஆவர்ஜனார்த்தம் முந்த ஸ்லோகத்திலையும் வருது, கவர்றதுக்கோசரம் வின்னோவர் பண்றதுக்கோசரம். ஆபிஜாத்தியம், ஆபிஜாத்தியம் அப்படின்னா அபிஜாத்திய பாவக ஆபிஜாத்தியம், நல்ல சத்குலே உற்பன்னான்னு அர்த்தம். அந்த ஆபிஜாத்திய பிரதிபாதன பரம், அந்த சத்குல உற்பன்னத்தை சொல்றதன் மூலமாக சம்போதனம். என்ன சம்போதனம்? ஏ பார்வதி இது சம்போதனம். புரியுதா? ரூபம் அப்படின்னா சௌந்தர்யம். பாப விருத்தையே பாப ஆச்சாராய ந பவதி இது எது உச்சதே. ரூபம் சௌந்தர்யம் நன்னா இருக்கிறவா ஒருத்தர், பாக்குறதுக்கு கவர்ற மாதிரி இருக்கிறவா ஒருத்தர், பாப விருத்தையே பாப ஆச்சாராய கெட்டது பண்ற ஒரு காரியத்துல ந பவதி அவளுக்கு வந்து ஈடுபாடுங்கிறது இருக்காது. புரியுதா? இது எது உச்சதே சாமுத்ரிக சாரதர்ஷிபிகி இது சேஷா. எது உச்சியதேனா கைகி உச்சியதே சாமுத்ரிக சாரதர்ஷிபிகி உச்சியதே. புரியுறதா? அந்த சாமுதிரிகா லட்சணத்தை பத்தி பேசுறாளோனோ அவளால எது உச்சியதே என்ன அப்படின்னா, எத்திர ஆக்கிருதி தத்திர குணாகா பவந்தி அப்படின்னு இருக்கு கொட்டேஷன். அப்புறம் ந சுரூபாக பாப சமாச்சாராக பவந்தி. இந்த மாதிரி லோகவாதாக இருக்கு ரூபத்தை பத்தி. சோ அந்த மாதிரி என்ன சாமுத்ரிகா சாரதர்ஷிபிகி இது சேஷா தத்வச்சः தேஷாம் வச்சः அவ்யபிசாரி. व्यभिचारः அந்யதா பாவः. व्यभिचारः அப்படின்னா தவறு, அதிலிருந்து வேறப்பட்டது. அந்யதாவாக வெபிச்சரித்தும் ஷீலம் அஸ்ய இது வெபிச்சாரி. யார் வந்து தப்பு பண்ணுவாளோ அவளுக்கு வெபிச்சாரி. ததா அந்நியத்து அவ்யபிச்சாரி, அதிலிருந்து மாறுபட்டது எதுனா அவ்யபிச்சாரி. சோ ரூபம் ஷீலானுசாரி இது சாமுத்திரிக வச்சனம் சத்தியமேவ இத்தியர்த்தः. ரூபம்ங்கிறது எதை ஃபாலோ பண்ணும் அப்படின்னா ஷீலானுசாரி ரூபம் இது. ஷீலம் காண்டக்டை ஃபாலோ பண்ற மாதிரி தான் அவளுக்கு ஒரு ரூபம் ஆகாரம் இருக்கும் அப்படிங்கிறது சாமுத்திரிகா வச்சனம். அது சத்தியமேவ இத்தியர்த்தः. நனு குதः ஏதத் அவகதிம் அவகதி அவகதிம் அவகதம் இதி இமாம் ஆசங்காம் தேவி திருஷ்டாந்தேனைவ பரிஹரதி. நனு குத ஏதத் அவகதம், எங்கேருந்து இது வந்து தெரிஞ்சது இவருக்கு அப்படிங்கிற அந்த டவுட்டை தேவி திருஷ்டாந்தேனைவ பரிஹரதி. தேவியினுடைய அவளையே ஒரு எக்ஸாம்பிளா சொல்றார். என்ன அப்படின்னா இது ஒரு அர்த்தாந்தர நியாசம். உதார தர்ஷனே ததாஹிதே ஷீலம் தபஸ்வினாமபி உபதேசதாம் கதம் இது. இதான் அன்வயம். உதாரம் அப்படின்னா உத்கிருஷ்டம் தர்ஷனம் எஸ்யாஹாசா, யாருக்கு நல்ல ஒரு மேல் நோக்கிய வசந்த ஒரு பார்வையோ. ஓகேவா? ஏ ரூபவதி இத்தியர்த்தः. ததா ததாபாவா தேவஹி ஹேதோஹோ தவ சீலம் சம்பிரதம். சோ உத்கிருஷ்டம் தர்ஷனம், நல்ல உதார தர்ஷனமோட இருக்க நீ. அதான் சொன்னேனோ அவளுடைய பிஹேவியரை கண்ணில் பார்த்தே கண்டுபிடிச்சுடலாம், கண்ணிலே கண்டுபிடிச்சிடலாம் அவ தப்பு பண்றாளா இல்லையான்னுட்டு. சோ அந்த மாதிரி உத்கிருஷ்டம் தர்ஷனம் எஸ்யாக ஹே ரூபவதி இத்தியர்த்தா. ஆர் உத்கிருஷ்டம் தர்ஷனம்ங்கிறது
பார்க்கப்படுகின்ற ஒரு விஷயம்னு எடுத்துக்கலாம். ஹே ரூபவதி, ரூபம் அஸ்யாக அஸ்தி இதி ரூபவதி, ததா பாவாத் ஹேவஹி ஹேதோஹோ தவ சீலம் சத்விரதம். சோ உன்னுடைய கான்டெக்ட் வந்து சத்விருத்தம்னு எப்படி தெரியறது அப்படின்னா உன்னுடைய ரூபத்தினாலேயே தெரியறது. சரியா? தபஸ்வினாம் முனீனாம் அபி ந கேவலம் இதர ஜனானாம் இது அபிசப்தார்த்தா. மத்தவாளுக்கு வந்து நீ வந்து யாரோ ஒருத்தர் ஏபிசிக்கு வந்து நீ எக்ஸாம்பிளா இல்ல. யாருக்கு வந்து நீ வந்து உபதேச அர்ஹதாம் கதா அப்படின்னா தபஸ்வினாம் அப்பி முனீனாம் அப்பி அப்படின்னு அங்க ஒரு எம்பசிஸ். ந கேவலம் இதர ஜனானாம் இது அபிசப்தார்த்தா. மத்த மனுஷாளுக்கு இல்ல, முனிஜனங்களுக்கே நீ ஒரு எக்ஸாம்பிளா இருக்க. உபதேசதாம் உபதேசத்துவம் கதம் பிராப்தம் ஒரு மாதிரி ஒரு எக்ஸாம்பிளா நீ இருந்துட்டு இருக்க. वेदाः धर्ममूलं तद्विदां च स्मृतिशीले इत्यादिषु स्मृतिषु सदाचारस्यापि वेदवदेव प्रामाण्यस्य प्रतिपादित्वात् इत्यर्थः इति भावः. சதாச்சாரம் வந்து எப்படி வேதத்துல வந்து கூறப்படுகிறதோ அதே மாதிரி ஸ்மிருதிகள்லயும் சொல்லப்பட்டிருக்கு. ரூபவத்யாः தவ சீலம் மகர்ஷிணாமபி ஏவம் கர்த்தவ்யம் இதி உபதேச ரூபத்வம் பிராப்தம் இதி யத் தஸ்மாத் ரூபம் ஷீலானுசாரி இது வச்சனம் சத்தியமேவ இத்தியர்த்தா. சோ ரூபவத்தியாக தவ, இந்த மாதிரி ஒரு ஆகாரத்தோடு இருக்கின்ற தவசீலம் உன்னுடைய கான்டக்ட் ஆனது மகர்ஷினாமபி ஏவம் கர்த்தவ்யம், மகர்ஷிகளும் உன்ன மாதிரி கண்டக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத உபதேச ரூபத்துவம் பிராப்தம், அவளுக்கு ஒரு உபதேச ரூபமாக உன்னுடைய அந்த சீலமானது இருக்கு. அந்த சீலத்துக்கு காரணம் என்னன்னா உன்னுடைய ரூபம். தஸ்மாத்து ரூபம் ஷீலானுசாரி. அதனாலதான் சொல்றா ரூபம்ங்கிறது ஷீலத்தை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கு அந்த ரூபம். அந்த வச்சனம் சத்தியமேவ இத்தியர்த்தக. இங்க வந்து நைஷதத்துல இருந்து ஒரு கொட்டேஷன். உக்தம் ச நைஷத காவ்யே ரூபஸ்ய ஷீலானுசாரித்வம் ந துலா விஷயே தவாக்கிருதி ந வச்சோவர்த்மனி தே சுஷீலதா त्वत् உதாரண கிருதௌ குணாஹ ஹி சாமுத்ரிக சாரமுத்ரணாக. சோ என்ன தவ ஆக்கிருதி ந துலா விஷயே, உன்னுடைய ஆக்கிருதி ஆகாரமானது கம்பாரிசனுக்கு விஷயமே ஆகாது. இது போல அவன் இருக்கா அப்படின்னு இன்னொரு வஸ்து அவன மாதிரி இருந்தா தானே நீ கம்பேர் பண்ண முடியும். துலா விஷயே என்ன. அதே மாதிரி தே சுஷீலதா ந வச்சோ வர்த்மனி, வர்த்மானா மார்க்கம்னு அர்த்தம். வாக்கினுடைய மார்க்கத்துக்கு உன்னுடைய அந்த சுஷீலம் அந்த சீலத்துவம் அப்படிங்கிறது விஷயமாகாது. அந்த இதுல பிரதாபருத்ரியத்துல வருமானோ அவனுடைய புகழ பாடுறதுக்கு ஆதிசேஷன் 1000 தலையை வச்சுட்டு அதுல இருக்கிற 1000 நாக்கோட பாடினாதான் அந்த பிரதாபருத்ரனுடைய புகழ பாட முடியும்னு ஒரு ஸ்லோகம் வரும். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பிரேமா ஆமா ஆமா, இந்த முகை சஹசிரேண ஆமா. ஹரி வதேத்யத். அந்த மாதிரி தே சுஷீலதா உன்னுடைய வந்து ஐ திங்க் திஸ் இஸ் ஸ்லோகா ஃபார் நலன் நினைக்கிறேன். त्वत् உதாரண கிருதௌ குணாக இது சாமுத்திரிக சாரமுத்ரணாக, உனக்கு உதாரணமாக கொடுக்கின்ற கிருதௌ உதாரண கிருதௌ குணாக இது சாமுத்திரிக சாரமுத்ரணாக. எது சாமுத்திரிகத்துல அதனுடைய சாரத்துல முத்ரணையா இருக்கோ அந்த குணங்கள் தான் உனக்கு உதாரணமா கொடுக்கப்படுது. சரியா? அதான் அப்படின்னு அந்த இதுல இருந்து எடுத்து போடுற. அதனால என்ன அப்படின்னா ரூபம் ஷீலானுசாரி, அதான் இங்க விஷயம். அத்த ஸ்ருத்யா பிரகிருதகதம் அபி உபபாதனார்த்தம் உபபாதனம் அர்த்தாத் அப்பிரகிருதேஹே பர்யவஸ்யதி இது அர்த்தாந்தரண்யஸ்ய ஏவ அயம் பிரகாரபேதः. இது ஏதோ ஒரு டைப் ஆஃப் அர்த்தாந்தரண்யாசம். பிரகிருதத்தை சொல்லிண்டு அங்க வந்து பிரகிருதகதமபி உபபாதனம் அர்த்தாத் அப்பிரகிருதேஹே பர்யவஸ்யதி இது அர்த்தாந்தரண்யஸ்ய ஏவ அயம் பிரகாரபேதன்னு போட்டிருக்கார். ஸோ வந்து இங்க வந்து என்ன அப்படின்னா இங்க வந்து ஜென்ரலைஸ்டு ஸ்டேட்மெண்ட்னு எதுவும் கொடுக்கல. ப்ராபப்ளி இட்ஸ் அ டைப் ஆஃப் இதுன்னு நினைக்கிறேன் அர்த்தாந்தரண்யாசம். ஐம் நாட் ஷுர் அபவுட் த அலங்கார். சரியா? எது உச்சியதே பார்வதி பாபவருத்தயே ந ரூபம் இது அவ்யபிசாரி தத்வஜः ததா ஹீதே ஷீலம் உதாரதர்ஷனே தபஸ்வினாமபி உபதேசகாம் கதம். நெக்ஸ்ட் ஸ்லோகம் என்ன அப்படின்னா விகீர்ண சப்தர்ஷி பலி பிரபாசிபிஹி ததானகாங்கைஹி சலிலைஹி திவஷ்சுதைஹி யதா त्वदीयैः சரிதைः அனாவிலைः மகீதரः பாவிதः ஏஷ சான்வயः. வந்து என்ன அப்படின்னா அப்படியே தூக்கி கொண்டு எங்கேயோ வச்சுட்டார் பார்வதிய. எப்படி அப்படின்னா மகீதரக அப்படின்னா மலை,
பர்வதேஸ்வரன் ஹிமவத் பர்வதம், அந்த ஹிமவானானவன் பாவிதா, அவன் வந்து இஸ் பியூரிஃபைடு. எப்படி அப்படின்னா சான்வயக மகீதரக, அவன் மாத்திரம் இல்ல, அவனுடைய குலமே, அன்வயம்னா குலம்னு அர்த்தம், அன்வயேன சக சான்வயக, குலத்தோட கூட ஏஷ மகீதரக பாவிதா. எதனால அப்படின்னா ஸ்வதீயைஹி சரிதைஹி, உன்னுடைய இப்படிப்பட்ட ஒரு சரித்திரத்தினால அந்த மகீதரனுடைய, அந்த பர்வதேஸ்வரனுடைய ஹிமவத் பர்வதத்தினுடைய அவன் மாத்திரம் ந பாவிதா, சான்வயः மகீதரः பாவிதः. எப்படிப்பட்ட த்வதீயைஹி சரிதைஹி அனாவிலைஹி, ஆவிலம் அப்படின்னா ஃப்ளா, அனாவிலம்னா ஃப்ளாலெஸ், அனகா, பிளமிஷ்லெஸ்ஸா இருக்கின்ற த்வதீயைஹி சரிதைஹி பாவிதம். சரியா? ஏன் அப்படின்னா, ஏன் ஏன் இத்தனை நாளா அது பாவரமா இல்லையா அப்படின்னா, விகீர்ண சப்தர்ஷி பலி பிரபாசிபிகி ததாச்ச திவஸ்சுதைஹி காங்கைஹி சலிலைஹி பாவிதா ஏவ மகீதரகா. அதாவது விகீரணம்னா ஸ்கேட்டர், தூவர்துன்னு அர்த்தம். சப்தர்ஷி பலி பிரபாசிபிகி, ஸோ வந்து அந்த சப்தர்ஷிகளினுடைய பலி அப்படிங்கிறது ஆஃபரிங், அதனால பிரகாசிக்கின்ற அந்த பிரபாசிபிகி அவைகளினாலும், அதுக்கப்புறம் திவச்சுதைஹி, திவச்சுதைஹின்னா திவம்னா ஸ்வர்க்கம், ஸ்வர்க்கத்திலேந்து நழுவி வந்த, எது இறங்கி வந்த, கங்கைஹி சலிலைஹி, அந்த கங்கா ஜலத்தினாலையும், யதா யதா மகீதரः பாவிதः ததா त्वदीयैः சரிதைः அனாவிலைः சான்வயः பாவிதः. ஸோ எப்படி வந்து அந்த அந்த ஜலங்களினாலும் அந்த பிரகாசத்தினாலையும் இந்த மகீதரனானவன் பாவிதனாக இருந்தானோ, அதை விட இவளுடைய சரித்திரத்தினால ஜாஸ்தி வந்து பாவம். புரியுறதா? இங்க வந்து உங்களுக்கு வெதிரேக அலங்காரம் துவனியா தெரியறது என்ன அப்படின்னா, அங்க சொல்ற அந்த உபமானத்தை விட உபமேயம் வசத்தியா இருக்குன்னு இங்க டைரக்டா சொல்லல. சைலா இவ உன்னதாக சந்தகா கிந்து பிரகிருதி கோமலாகான்னு சொல்லிட்டா அது வந்து வெதிரேக அலங்காரமா போயிடும். இங்க வந்து உபமேயம் வந்து உபமானத்தை விட வசத்தியா காண்பிக்கப்படுகிறது, தெரியப்படுகிறது. அதனால இங்க வெதிரேக துவனிங்கிற அத தேவி கிருத்தஸ்ய தபசக குல சுத்தி பர்யந்தத்துவம் ஆக. சோ இப்ப வந்து தேவி பண்ற இந்த தபஸானது அவளுக்கு மாத்திரம் சுத்தி இல்ல, குலத்துக்கே சுத்தி. சரியா? ஏஷ மகீதரஹா त्वदीयैः சரிதைः யதா சான்வயः பாவிதः திவஸ்சுதைः காங்கைः சலிலைः ததா ந. புரியுறதா? உன்னுடைய ஏஷ, இதான் அன்வயம். ஏஷகா அப்படின்னா, அதாவது இங்க இந்த நாவை விட்டுவிட்டேன் நானு, ந ததா பாவிதான்னு எடுத்துக்கோம். எப்படி வந்து त्वदीयैः अनाविलैः चरितैः महीधरः सान्वयः एषः महीधरः सान्वयः पावितः तथा न विकीर्ण सप्तर्षि बलि प्रभासिभिः न दिवच्युतैः सलिलैः गाङ्गैः न तथा पावितः எடுத்துக்கணும். ஏஷ இது புரோவர்த்தியம். ஏஷனா இந்த இந்த ஸ்கூல் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது சொல்லுவோம், சஹா அப்படின்னா தட், தூரம் இருக்கிற அவனுக்கு சகான்னு சொல்லணும். ஏஷகா அயம்னா அவன் பக்கத்துல இருக்கவனை பார்த்துட்டு சொல்றதுக்கு நம்ம ஏதத் சப்தமும் இதம் சப்தமும் சொல்லுவோம்னு சொல்லி கொடுப்போம். ஏஷகா அப்படின்னா இது புரோவர்த்தினம் மகா மகிதனம், கண்ணுக்கு எதிர்க்க நிக்கிறான் அவன், எங்கேயோ இல்ல சவுத் இந்தியால உட்கார்ந்துட்டு ஹிமாலய பர்வதத்துல இந்த மாதிரி ஆச்சுன்னு நம்ம பேசுறோமே, அந்த மாதிரி இல்ல, கண்டுக்கு எதிர்க்க அந்த ஹிமவத் பிராந்தத்துலதான் அவ தபஸ் பண்றான் இல்லையா? சோ ஏஷ இது புரோவர்த்தினம் மகீதரம், கண்ணுக்கு எதிர்க்க நிக்கிற அந்த மகீதரம், அந்த சகௌரவம் சஹஸ்த அபிநயம் நிர்திஷதி, அந்த மகீதரனை, அந்த மலையை சகௌரவம், தோர்கு பேர் அந்த மாதிரி இல்ல, கௌரவேண சகௌரவம், கௌரவத்தோடு கூட அசஹஸ்த அபிநயம், கையினால இப்படி காமிக்கிறான். ஏஷகாங்கிறதுக்கு இவ்வளவு பதம் இருக்கு இல்ல, சஹஸ்த அபிநயம், ஹஸ்தத்தினால அபிநயம் அப்படின்னா அப்படி கையை இப்படி காமிக்கிறது. நிர்திஷதி மகீதரஹா அப்படின்னா ஹிமவான், அந்த ஹிமவானானவன், துவதீயைஹி அப்படின்னா துவத் சம்பந்திபிஹி, சரிதைஹி அப்படின்னா ஆச்சாரைஹி கான்டாக்ட்னால, சான்வயகனா பித்ரு பிதாமக மாத்ரு மாதாமகாதி வம்ச பரம்பரா சகிதா, அவன் மாத்திரம் புண்ணியம் அடையல, அவன் மாத்திரம் பியூரிட்டி அடையல, சுத்தத்துவத்தை அடையல, பாவனமாக ஆகல, பாவித்தமாக ஆகல, அவனோட பித்ரு பிதாமகா தாத்தா ஆன்செஸ்டர்ஸ் எல்லாரும், அதே மாதிரி அம்மா சைடு மாத்ரு மாதாமகாதி அவ எல்லாரும் வம்ச பரம்பரா சகிதா, அந்த வம்ச பரம்பரையோடு கூட சன்னு
பாவிதா அப்படின்னா சுத்திம் பிராபிதா, அப்படி ஒரு பியூரிட்டியை அடைஞ்சுட்டார். அது வந்து ஏற்கனவே அந்த ஹிமவத் பர்வதம் எதனால பியூரிஃபை ஆச்சு அப்படின்னா சாக்ஷாத் தேவஜலம் தேவசலீலம் கங்கா பிரவாகம் அங்க நடந்துட்டு இருக்கு இல்லையா. அந்த கங்கைங்கிறவோட விட கங்கா ஸ்நானம் பரம புண்ணியம்ங்கிறான் இல்லையா. சோ வந்து திவஹா ஸ்வர்காத்து ச்யுதைஹி பதிதைஹி, திவஹானா ஸ்வர்காத்து சொர்க்கத்திலிருந்து, ச்யுதைஹி விழுந்த அதாவது இறங்குகின்ற, பதிதைஹி திவ்யைஹி இத்தியர்த்தா. அதாவது திவஸ்சுதைகின்னு ஏன் போட்டார் அப்படின்னா அந்த திவ்யத்துவத்தை கொடுக்கணும் அந்த சல்யத்துக்கு. வெறும் அது வந்து நம்ம குழால கிடைக்கிற கார்பரேஷன் வாட்டர் இல்லையோனோ, அது வந்து திவ்ய ஜலம், திவ்ய சலீலம். சோ திவ்யைகி திவ்ய திவஸ்சுதைகின்னு சொல்றதுனாலேயே அதுல ஒரு டிவினிட்டிங்கிறது இருக்கு. திவ்யைகி இத்தியர்த்தக அனேன பாவனத்துவ ஆபாதன சாமர்த்திய அதிசய உக்தக. சோ அந்த திவ்யச்சுதைகிங்கிற ஒரு பதத்தை போடுறதுனாலேயே பாவனத்துவ ஆபாதனம், அந்த பவித்திரத்தன்மையை அடைவதற்கு சாமர்த்திய அதிசயா, அதாவது ஆபாதனம்ங்கிறது கொடுக்கறதுக்கு சாமர்த்திய அதிசயா உக்தகா, ஒரு சாமர்த்திய ஒரு ஒரு லெவல் ஆஃப் கிரடேஷன் ரொம்ப ஹையா இருக்கு. ஏன், எப்படிப்பட்ட ஒரு ஜலம் அது, சாட்சாத் சொர்க்கத்திலேருந்து இறங்கின அந்த கங்கை. புரியுறதா. கங்கைஹி கங்கா சம்பந்திபிஹி சலிலைஹி ததா ந தாதிருஷ பிரகாரேண ந பாவிதா அபூத் சஹ மஹீதரஹ கங்கைஹி கங்கா சம்பந்திபிகி ஜலைஹி, சலிலை வெறும் சலிலம் இல்ல, கங்க ஜலத்தினால ததான தாதிருஷ பிரகாரேன ந பாவிதா அபூத். he was not purified in that manner the way he is getting purified by your சச்சரிதம். புரியுறதா. கங்கா கங்கேதி என்னாம யோஜனானாம் சதேஷ்வபி கீர்த்திதம் ஹந்தி பாபானி அப்படின்னு லோகோக்தி இருக்கு இல்லையா, ஸ்மிருதியில இருக்கு. கங்கா கங்கான்னு எந்த ஒரு பெயரை யோஜனானாம் சதேஷு அப்பி அப்படியே யோஜன சதம் சொல்லிண்டே போனோம்னா கீர்த்திதம் பாபானி ஹந்தி, அந்த அந்த நாம வந்து கீர்த்தித்தமா இருந்ததுன்னா நம்ம சொன்னோம்னாக்க பாபானி ஹந்தி, அந்த நாமமானது பாப்பத்தை பாப்பங்களை போக்கி விடுகிறது. இத்தியாதிஷு ஸ்மிருதிஷு கீர்த்தன மாத்திரஸ்யாபி பாவனத்வேன பிரசித்தாயாः கங்காயாः ஜல சம்பந்த ஜனிதம் பாவனத்வம் அபி ஹிமவதः ஏதாதிருஷ ஆச்சார விசிஷ்டத்வாத் விசிஷ்ட துவத்து அப்படின்னு வரணும். விசிஷ்ட துவத்து பித்ருபாவ ஜனிதாத் பாவனத்வாத் அத்தியந்த பரிஹீனம் இது பாவக. பரிஹீனம்னா நீச்சம், ஃபேட் ஆயிடுத்துங்கிற அர்த்தம். சோ இந்த மாதிரி கங்கையினுடைய பேரை சொன்னாலே சகல பாபத்துக்கும் க்ஷயம் அப்படின்னு ஸ்மிருதிகள் வந்து ஸ்மிருதியில பிரசித்தமா இருக்கு. இத்தியாதிஷு ஸ்மிருதிஷு கீர்த்தன மாத்திரஸ்யாபி பாவனத்வேன, ஜஸ்ட் பை அட்டரிங் த வேர்டு கங்கா ஆல் யுவர் சின்ஸ் வில் பி ரிமூவ்ட் அப்படின்னா, அப்படி பிரசித்தாயாக கங்காயாக அந்த மாதிரி பாப்புலராக பிரசித்தி பெற்ற கங்கையினுடைய ஜல சம்பந்த ஜனிதம் பாவனத்துவம், சாட்சாத் இந்த ஹிமவா அங்க இருக்கிற ஸ்னோ அத்தனையும் கங்கை ஜலம் தானே இல்லையா. இதுக்கு குளிர்காலத்துல அப்படியே எல்லாம் ஹிமமா ஆயிடுறது, அதுக்கப்புறம் வெயில் காலத்துல கங்கா பிரவாகமா இருக்கு. அந்த மாதிரி கங்காயாக ஜல சம்பந்த ஜனிதம் பாவனத்துவம் அப்படி ஹிமவதா. சோ அந்த ஹிமவத் பர்வத்தத்தினுடைய அந்த கங்கை ஜலையின் தலத்தோட அதுக்கு வந்து ஒரு சம்பந்தம் இருந்து ஒரு பாவனத்துவம் வந்தா கூட ஏதாதிருஷ ஆச்சார விசிஷ்டத்வத்து பித்ருபாவ ஜனிதாத்து பாவனத்வாத்து அத்தியந்த, அதாவது அப்பா மூலமாக வந்த அந்த பாவனத்துவத்தை கூட அந்த ஹிமவத் பர்வத்தத்துல இந்த மாதிரி கங்கா ஜலத்தினால அடையப்பட்ட அந்த இருந்தா கூட என்ன அப்படின்னா உன்னுடைய ஏதாதிருஷ ஆசார விசிஷ்டத்வத் பித்ருபாவ ஜனிதாத்து பாவனத்வாது அதுக்கு கம்பேர் பண்ணும்போது அத்தியந்த பரிஹீனம் இது பாவக. பரிஹீனம்னா நீச்சம், இட் ஃபேட்ஸ் இன் கம்பேரிசன் with the ஆச்சாரம் of பார்வதி. புரியுதா. ஸ்வதஹ பாவனானாம் அப்படி கங்கா ஜலானாம் பாவனாந்தர சம்பந்தாத்து பாவனத்துவ ஆதிக்கியமா. கங்கா ஜலம் அப்படிங்கிறது பரம புண்ணியம் இல்லையா. ஸ்வதஹ பாவனானாம் அப்படி நேச்சுரலாவே புண்ணியத்தினுடைய ஒரு குவியல் அப்படி இருக்கின்ற கங்கா ஜலானாம் கங்கா ஜலத்தினுடைய பாவனாந்தர சம்பந்தாத்து பாவனத்துவ ஆதிக்கியமாக இன்னொன்னு ஒரு பாவனத்தோட சம்பந்தம் கம்பேர் பண்ணும்போது இதுக்கு வந்து பாவனத்தை ஆதிக்கம் ஜாஸ்தி சொல்றார். எப்படி அப்படின்னா விகீரண சப்தர்ஷி பலி பிரபாசிபிகி இது விகீரணைஹி விக்ஷிப்தைஹி சப்தர்ஷீனாம் பலிபிகி. விகீரணம்னா ஸ்ப்ரெட் ஸ்கேட்டர்டுங்கிற அர்த்தம், தூவர்துன்னு வச்சுக்கோங்க. சப்தர்ஷீனாம் பலிபிகி பலிசப்தேன அத்த தத் உபயுக்தானி குசுமாதீனி லட்சியந்தே. பலிங்கிற ஒரு
பதத்தினால ஆஃபரிங்னு அர்த்தம் இல்லையா? இந்த இடத்துல குசுமம்னு எடுத்துக்கோங்கிறார். தேஷாம் பாவனத்துவ ஆதிக்கிய பிரதீதிஷ்ட பலம். சோ இந்த மாதிரி அதனுடைய பலன் என்ன அப்படின்னா பாவனத்துவ ஆதிக்கியம்ங்கிறது சாத்திய சாதன பாவக சம்பந்தா. அதாவது சாதனம் அப்படிங்கிறது கங்காஜலம், அதனால சாத்தியம்ங்கிறது என்னன்னா பாவனத்துவம். சாதனம் அப்படிங்கிறது இந்த விகீர்ண சப்தர்ஷி பலி பிரபா, அதனால பிரகாசத்தோட இருக்கின்ற அந்த ஹிமவத் பர்வதம், அதுங்கிறது சாதனம். அதுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது என்னன்னா பாவனத்துவ ஆதித்ய பிரதீதி. பரமேஸ்வர அர்ச்சன உபயுக்தைஹி குசுமாதிபிகி இத்தியர்த்தः. சோ பரமேஸ்வரன் சாட்சாத் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கார். அவருக்கு தூவர அந்த குசுமங்கள் வந்து அப்படியே இந்த ஹிமவத் பர்வதத்திலையும் விழருது இல்லையா? அந்த குசுமாதிபிகி தைஹி பிரபாசித்தும் சோபித்தும் ஷீலம் ஏஷாம் இது ததா. அந்த அந்த குசுமங்களினால் பிரபாசித்தும் பிரகாசத்தோடு இருக்கின்ற, சோபித்தம் அழகாக காணப்படுகின்ற ஷீலம் ஏஷாம் சரிதானாம் பாவனத்துவ ஆதிக்கியே ஹேதுமாக அனாவிலைஹி இது. வெறும் சரித்தம் இல்ல, அவளுக்கு அனாவிலைஹி சரிதைஹி ஃபிளாலெஸ் கேரக்டர் அப்படின்னு சொல்லும்போது அசங்கீர்ணைஹி சம்பந்தமே, சங்கீர்ணம்னா மிக்ஸ் அர்த்தம், மிக்சர்னு அர்த்தம். அசங்கீர்ணம்னா மிக்ஸ் ஆகாத, எதோட மிக்ஸ் ஆகாத, துராச்சார லேசேனாபி ரஹிதைஹி இத்தியர்த்தः. ஒரு துராச்சாரம் அதனுடைய ஒரு லேசம் கூட அவகிட்ட கிடையாது. கங்கா ஜலானாம் தூ கதாச்சித்து ஆவிலத்துவம் அப்படி சம்பாவியதே இது வெதிரேக துவனி. கங்கா ஜலம் இப்போ சரி பண்ணிட்டு இருக்கா இல்லையா? கங்கா ஜலானாம் தூ கதாச்சித்து ஏதா ஒரு சமயம் ஆவிலத்துவம், அதுக்கு வந்து ஒரு 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 அழுக்கு மலத்துவம், மல தன்மைங்கிறது, மழை ஜம்முன்னு பெய்யறது, அடிச்சுண்டு போறது, ஷேரு கலக்கத்தோட தானே கங்கை இருப்போம். சோ அந்த கதாச்சித்து ஆவிலத்துவம் அப்படி சம்பாவியதே. ஆனா இவளுடைய சாரித்திரத்துக்கு ஒரு ஃபிளாவும் கிடையாது. இது வெதிரேகது. நல்லா இருக்குல்ல? அதான். சோ விகீர்ண சப்தர்ஷி பலி பிரபாசிபிகி ததா ந காங்கைஹி சலிலைஹி திவஸ்சுதைஹி யதா त्वदीयैः சரிதைः அனாவிலைஹி மஹீதரः பாவிதः ஏஷ சான்வயः. இவன் எடுத்துக்கலாமா?